என்னதான் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஹீரோக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்துவம் இன்னும் ஹீரோயின்களுக்கு கிடைக்கல முக்கியத்துவம் அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது எவர்கிரீன் ஹீரோயின்கள் மீண்டும் தங்களுக்கு ஏற்ற வேடங்கள் நடித்து மனதை கவர்றாங்க. சிம்ரன், ஜோதிகா, மீனா, தேவயானி, குஷ்பு, ஸ்னேகா, மஞ்சு வாரியார்னு இந்த லிஸ்ட்டில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கதைக்கு அழுத்தமான வேடங்களில் நடித்திட மிகவே பார்த்தோம்னா ஆர்வத்தோடு இருக்காங்க இந்த நடிகைகள் எல்லாமே. ஆனால் சில நடிகைகள் குறிப்பிட்ட படங்களுக்கு பிறகு திரையுலகில் காணாமல் போயிடுறாங்க. அதன் பிறகு ஏதாவது வீடியோவில் அவங்கள பார்க்கும்போது அவங்களா இவங்கன்னு ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்து போய் கேட்குறாங்க. அந்த வகையில் நடிகை திவ்யா உன்னியினுடைய லேட்டஸ்ட் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்குது. யாரோ ஒருவர் என்று முதலில் பார்த்தால் கடைசியில் அட இவங்க திவ்யா உன்னி தானே அப்படின்னு ஆச்சரியத்தில் பார்த்தோம்னா எல்லோருமே மூழ்கி போயிருக்காங்க. இதற்கு பார்த்தோம்னா முன்னும் குண்டாக இருந்ததில்லை என்றாலும் தற்போது ஆளை அடையாளம் தெரியாமல் மாறி போயிருக்காங்க. திவ்யா உன்னி தமிழில் பார்த்தோம்னா கார்த்திக்குடன் கண்ணன் வருவான், பார்த்திபன் அவர்களோட சபாஷ், ராம்கியோட பாளையத்தம்மன், அர்ஜுனின் வேதம், ஆண்டாள் அடிமை அப்படின்னு பல படங்களில் இவங்க பார்த்தோம்னா நடிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக மலையாள படங்கள் நடித்து வந்த திவ்யா உன்னி 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழில் எந்த படங்கள்லையும் பார்த்திங்கன்னா நடிக்கவே இல்லை. சுமார் 18 வருடங்களுக்கு மேலாக அவர் படங்கள் நடிக்காமலே இருந்து வருகிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ சமீபத்தில் அவங்களுடைய புகைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு புறம் இருக்க இப்போ பார்த்தோன்னா நடிகர் வடிவேலு அவர்களை நம்பி நான் ஏமாந்துட்டேன், கடைசியில் குப்பையாக தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு தயாரிப்பாளர் குழம்பியிருக்காராம். ரொம்பவே புலம்பியும் தள்ளியிருக்கிறார். பிரபல சினிமா தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் கங்குவா படத்தை பற்றி அவருடைய கருத்தை சொல்லியிருந்தார். அதுதான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருது. அதாவது கங்குவா படத்தின் தோல்விக்கு விமர்சனங்கள் தான் காரணம்னு திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருந்தார். அதை பற்றி மாணிக்கம் நாராயணன் கேட்டபோது படம் ஒழுங்காக இருந்தால் யார் விமர்சிக்க போகிறாங்க, இந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க அப்படின்னா படத்தினுடைய கதை தானே காரணம். அப்போ அந்த படத்தை ஒழுங்காக எடுக்கலை, இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் போய் தான் கேட்கணும், படத்தை குப்பை மாதிரி எடுத்துகிட்டு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு கத்துனா என்ன அர்த்தம்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு மாணிக்கம் நாராயணன். அதே போல் படம் பார்க்குற மாதிரி இருக்கணும், முழுவதும் முகத்தை மூடிக்கொண்டு இந்திரன் படத்தில் அக்ஷய்குமார் முகத்தை முழுவதுமாக மறைத்து விட்டு காட்டியிருப்பாங்க, அது என்ன படம் மாதிரியாக இருந்துச்சு. அதே போல் ரஜினியை வைத்து அவருடைய மகள் ஒரு படத்தை எடுத்தாங்க, அது பொம்மை படம் மாதிரி இருந்தது. உயிரோடு தானே இருக்கிறாரு அந்த ஆள், அமர வச்சு ஒழுங்கான பார்த்தோன்னா ஒரு கதையை எடுக்க வேண்டியது தானே, அப்படி தான் இருக்கிறது கங்குவா திரைப்படம்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணிக்கம் நாராயணன் அதே போல் கங்குவா படத்தில் அதிக எரிச்சலுடன் ஒலி கேட்பதாக சொன்னாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்னு கேட்டப்ப அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடிவிலை வைத்து ஒரு படத்தை எடுத்தேன், இந்திரலோகத்தில் நான் அழகப்பன், அந்த படத்தில் டம் டும் என கேட்டுக்கொண்டே இருக்கும், நான் பலமுறை சொல்லியும் யாரும் அதை குறைப்பதா இல்லை. கடைசியில் படம் எப்படி வந்துச்சு, அந்த படத்தை எடுத்த தம்பிராமையா உண்மையிலேயே நல்ல மனிதர், ஆனால் படம் வேறு மாதிரி போச்சு, அதனால் எனக்கு தான் நஷ்டம். அதுவும் அந்த நேரத்தில் வடிவேலு தான் இவ்வளவுக்கும் காரணமாக இருந்தாருன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் இதை பற்றி வடிவேலிடம் கேட்டப்ப இல்லை, காமெடியாக நடிக்கிற வரைக்கும் ஒழுங்காகத்தான் இருப்பாங்க, அதற்கு பிறகு ஹீரோவாகிட்டால் கெத்தை காட்டி விடுவாங்கன்னு இப்போ மாணிக்கம் அவர்கள் சொல்லியிருக்கிறது. இப்போ அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விமர்சனங்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.